நமஸ்காரம். நம்ம புராணங்களில் எத்தனையோ கதைகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதில் ஒரு கதையைத்தான் இன்றைக்கி இந்த சேக்ரெட் சனாதனா சேனலில் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, கிருஷ்ணர் காலத்து கதை தான் அது. கோபிகாஸ்திரிகள்லாம் இருக்கா இல்லையா, கோபியர்கள்னு சொல்வாளே, அவள்லாம் தயிர், பால், வெண்ணெய் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு தான் வீட்டுக்கு வருவாள். தினமே அது ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கா. அப்படி ஒரு நாளைக்கு அவள்லாம் என்ன பண்ணுறா, யமுனை ஆற்றை கலந்து இன்னொரு பக்கம் போய் எல்லாத்தையும் விற்றுட்டு வரத்துக்காக போகிறாள். அப்போ யமுனை ஆற்றுல முழங்காலுக்கு கீழே தான் ஜலம் ஓடின்னு இருந்தது. அதனால் அவளால் ஈஸியாக கிராஸ் பண்ணி போக முடிஞ்சுது. போய் விற்றுட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவள் திரும்புறதுக்கு வரும்போது யமுனையில் 2 கரையும் தொட்டுண்டு ஜலம் ஓடுறது யமுனையில். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. வீட்டில் புருஷன் காத்துன்னு இருப்பான், ஆணிரைகள் இருக்குது, அதுகளுக்கு ஆகாரம் கொடுத்தாகணும், குழந்தைகள் இருப்பா ஆற்றுல, அவளை பார்த்துட்டு ஆகணும். என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே, இங்கே எல்லோரும் இப்படி ஜலம் ஓடிட்டுருக்கே யமுனையில், நம்ம எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு யோசனை பண்ணுறான். அந்த இடத்துல வியாசர் ஒரு மரத்துங்கீழே உட்காந்துட்டு சவகாசமாக ஏதோ யோஜனையில் இருக்கார். அவர்கிட்ட போகிறார். முனிவரே, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறார். அவர் இப்படி தையே இல்லைங்கிறப்பல ஆட்டுறார். அப்பா என்ன பண்ணுறா, எங்கள்கிட்ட கொஞ்சம் ஆகாரம் இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற. அப்படிங்கிறார். உடனே அவர் தயிர், வெண்ணெய் இதெல்லாம் என்ன இருக்கோ அதை அவர்கிட்ட கொடுக்குறார். அவர் சாப்பிட்டுடுறார். சாப்பிட்டோன்னா அவர் கேட்குறார், என்ன நீங்கள்லாம் வீட்டுக்கு போகலையா ஒன்றும் அப்படிங்கிறார். இல்லை, போகணும், இந்த யமுனையில் இப்படி ஜலம் ஓடின்னு இருக்கு, எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு கவலையாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒத்தாசை பண்ண முடியுமா? ஓ, நானும் இப்போ யமுனையை கடந்து தான் அந்த பக்கம் போயாகணும், வாங்களேன், நான் ஒத்தாசை பண்ணுறேன் உங்களுக்கு அப்படிங்கிறார். என்ன ஒத்தாசை? நீங்கள் வாங்கோ என்னோட, நான் ஒத்தாசை பண்ணுறேன் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றார். சரின்னு கோபிகாஸ்திரிகள்லாம் அவரோட போகிறார். அவள் அது யமுனை கரையில் நிற்கிறார். நின்றுண்டு, காளிந்தி தாயே, யார் காளிந்தினா யமுனா, சூரிய புத்திரியே, இந்த யமுனை நீ பிரவாகமாக ஓடின்னு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பக்கம் போக முடியல. இப்போ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணேன், நான் சுத்த உபவாசம், சாப்பிடலேங்கிறது சத்தியமானா எனக்கு வழிவிடு அப்படிங்கிறார். உடனே யமுனை அப்படி 2 அகட்டு விரிஞ்சுதான் பாதையை உண்டாக்கித்தான் அவரும் கோபிகாஸ்திரிகளும் கிராஸ் பண்ணிட்டாலாம். இந்த கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு சந்தேகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறா, எப்படி அவர்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. ஆனால் கிராஸ் பண்ணி எதிர்பக்கம் வந்தாச்சு. அவர்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு யோசனை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ குச்சு குச்சுன்னு பேசிக்கிறார். அவர் கேட்குறார், என்ன ஏதோ பேசின்னு இருக்கீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. முனிவரே, நீங்கள் பண்ணினது தப்பு இல்லையா? நான் என்னம்மா தப்பு பண்ணினேன்? இப்போ நீங்கள் சுத்தம் உபவாசம், நான் சாப்பிடலேங்கிறது சத்தியமானா வழிவிடுன்னு யமுனைகிட்ட கேட்டேன், யமுனையும் வழிவிட்டுது இல்லையா? அது தப்பு தானே, நீங்கள் சாப்பிட்டேலே, நாங்கள் தானே கொடுத்தோம் அப்படின்னு. நான் எங்கம்மா சாப்பிட்டேன், சாப்பிட்லையம்மா அப்படின்னாரான். முனிவரே, இந்த வயசுக்கு நீங்கள் பொய் சொல்லலாமா? நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் சாப்பிட்டு, 2 நடந்தது, கண்ணால் நாங்களும் பார்த்தோம். இப்போ யமுனைகிட்ட போய் நான் சாப்பிடலை சத்தியம்னு சொல்கிறேன், அதுவும் வழிவிடுறது, ஒரு கால் வயசாகி பொய் சொன்னால் பரவாயில்லைன்னு தோன்றதோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். என்னம்மா அது, நான் எங்கம்மா சாப்பிட்டேன் அப்படின்னார். இல்லையே, நாங்கள் கொடுத்தோமே, நீங்கள் சாப்பிட்டலே, ஏன் முனிவரே இல்லை இல்லைன்னு சாதிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இழந்தாப்புல இந்த கோபியர்லாம் கேட்குறான். அவர் கேட்டார், நான் சாப்பிடலம்மா, பின்ன யார் தான் சாப்பிட்டா, நீங்கள் வாயில் போட்டதை நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு. எனக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கான் பார்த்தியா பகவான், அவனுக்கு தான் சாப்பாடு போட்டேன், நான் சாப்பிடலம்மா அப்படின்னாரான். இவளுக்கு ஒன்றும் புரியலையா, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீள் அப்படின்னு. ஆமாம்மா, நம்ம சாப்பிடும்போது தினமும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிகிட்டே அவனுக்காக தான்மா சாப்பிடணும். சாப்பிட்டா உள்ள அந்தர்யாமியாக அவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் போய் சேரும், நமக்கு சாப்பிட்டோங்கிறத அர்த்தம் கிடையாது, இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால தான் நான் சாப்பிடலேங்கிறது சத்தியமானா வழிவிடுனே யமுனை வழிவிட்டுது, நான் முழுக்க முழுக்க அவனுக்கு தான்மா ஆகாரம் கொடுத்தேன் அப்படின்னாரான். இந்த கதை என்ன சொல்கிறதுன்னா, சாப்பிடும்போது பேசாதேன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு.
ஏன்னா பேசினா இப்போ தான் ஊர் அக்கப்போர் உலக அக்கப்போர் சினிமா ட்ராமா இல்லை டிவின்னு என்னத்தையோ உன்னை பற்றி பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோமே. நம்ம சாப்பிட்றது வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறாப்புல இருக்கணுமா. அதனால் ஒவ்வொரு கவலம் சாப்பிடும்போது பகவானே உனக்கு தரேன், பகவானே உனக்கு தரேன்னு நினச்சிட்டு நம்ம அவனுக்காக சாப்பிட்ணுமா. அவனுக்காக சாப்பிட்டா நம்ம வயர் நிறையிறதுன்னு உண்மை தான். ஆனால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அது பகவானுக்கு போய் சேருமா. இதை வந்து வியாசர் அழகாக வந்து அந்த கோபிகாஸ்திரிகளுக்கு சொல்கிறார். அதனால தான் நம்ம பெரியவாள்லாம் வந்து சாப்பிடும்போது பேசாதே பேசாதேன்னு சொல்லுவாள் போல இருக்குது. அது இப்போ தான் புரியுறது. நமஸ்காரம். நல்லா இருக்கு இல்லையா? வேறு